ஸ்டாக் மார்க்கெட்ல மேலே ஏறுறதுக்கோ, இல்ல கீழ இறங்குறதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். அந்த முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டேட்டா. இந்த டேட்டால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மாரி டேட்டா இருக்கும். எக்ஸாம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஃப்ளேஷன் டேட்டா, ஜிடிபி டேட்டா, குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட டேட்டா இந்த மாரி நெறைய டேட்டா இருக்கும். பட் அந்த டேட்டாவே இங்கனக்குள்ள வரலைன்னா, மிஸ்ஸிங் ஆயிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வெஸ்டர் மைண்ட்ல வந்து ஒரு பெரிய கன்ஃப்யூஷன் வந்து இங்கனக்குள்ள வந்து உருவாயிரும். அந்த கன்ஃப்யூஷனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அன்சர்டனிட்டி இங்கனக்குள்ள வந்து உருவாயிரும். அன்சர்டனிட்டினா நம்மளுக்கு என்ன பண்றது? நம்ம எந்த ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஸ்டாக் மார்க்கெட்ல போலாமா? வேணாமா? அப்படிங்கிற ஒரு டிசிஷன் வந்து இங்கனக்குள்ள வந்து நம்ம வந்து உருவாக்க ஆரம்பிச்சுருவோம். அந்த டிசிஷன் உருவாக்குறது இப்போதைக்கு எங்க ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்கால ஆயிருக்கு. ஸோ அக்டோபர் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அமெரிக்காவோட அன்எம்ப்ளாய்மென்ட் டேட்டா வர வேண்டியதா இருந்துச்சு. பட் அப்படி பார்த்தீங்கன்னா, அங்கனக்குள்ள வரல. நம்ம போய் செக் பண்ணியிருந்தோம்னா, இங்கனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு செப்டம்பர் 5, 2025 தான் காமிக்கிறாங்க. அதாவது இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆகஸ்ட் மந்தோட டேட்டா. ஸோ ஆகஸ்ட் மந்தோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர்ல வரும். அதே மாரி செப்டம்பர் மந்தோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அக்டோபர் வரும். அக்டோபர் 3ஆம் தேதி இங்கனக்குள்ள வர வேண்டியதா இருந்துச்சு. இப்ப என்ன செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 10ஆம் தேதி இங்கனக்குள்ள வந்து தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்கால வந்து கவர்ன்மெண்ட் ஷட் டவுன் நடந்திருக்கு. அந்த கவர்ன்மெண்ட் ஷட் டவுனால என்ன ஆச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிப்போர்ட் எல்லாமே வந்து டிலே ஆக ஆரம்பிச்சுருச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்மளுக்கு அன்எம்ப்ளாய்மென்ட் டேட்டா இங்கனக்குள்ள வரல. ஸோ அந்த கவர்ன்மெண்ட் ஷட் டவுனால தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு அன்எம்ப்ளாய்மென்ட் டேட்டா வரல. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் ஷட் டவுன் நடந்திருக்கு. ஸோ கவர்ன்மெண்ட்ல இருக்கிற ஆளுங்க, கவர்ன்மெண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அவங்க வேலைக்கு போமாட்டாங்க. ஸோ யார் யார் வேலைக்கு போமாட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து ஆஃபீஸ் ஆளுங்க வந்து வேலைக்கு போமாட்டாங்க. அதே மாரி நேஷனல் பார்க் எம்ப்ளாயீஸ் வேலைக்கு போமாட்டாங்க. அப்புறம் ஒரு சில ரிசர்ச் ஏஜென்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வேலைக்கு போமாட்டாங்க. ஸோ இந்த வேலைக்கு போமாட்டாங்க ஓகே. பட் முக்கியமான வேலைலாம் கண்டிப்பா வந்து நடக்க வேண்டியதா இருக்கும். அந்த முக்கியமான வேலையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிலிட்டரி வந்து கண்டிப்பா வேலையில இருப்பாங்க. பட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பே கிடைக்காது. சேலரி இங்கனக்குள்ள அவங்களுக்கு கிடைக்காது. சேலரி கிடைக்காம வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வேலை செய்யணும். ஸோ மிலிட்டரி இருப்பாங்க, போலீஸ் இருப்பாங்க, FBI இருப்பாங்க, பார்டர் கண்ட்ரோல் இருப்பாங்க, அப்புறம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸு, கிரிட்டிக்கல் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு சம்பளமே இல்லாம அவங்க வந்து வேலை பார்க்கணும். பட் இவர் வந்து வேலைக்கு போவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இவர் வேலைக்கு போவாரு. இவர் பிரசிடென்ட் வேலைக்கு போகத்தான் செய்வாரு. ஒரு கேள்வி வந்து கண்டிப்பா வரும். ஏன்னா கவர்மெண்ட்டே இங்கனக்குள்ள ஷட் டவுன்ல போயிருக்கு. ஸோ இவர் வேலைக்கு போவாரா இல்லையா அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா, இவர் கண்டிப்பா வேலைக்கு போவாரு. பட் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன பேசிக் வந்து தெரிஞ்சுக்கிறணும். ஸோ அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 2 பார்ட்டி தான் வந்து அவங்க ஆட்சியில இருக்காங்க. அதாவது நம்ம ஏடிஎம்கே, டிஎம்கே மாரி வச்சுக்கலாம். அந்த ஏடிஎம்கே, டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கே ஆளுங்க இப்போதைக்கு அவங்க ஆட்சியில இருக்காங்க. அதாவது ட்ரம்ப் ஆளுங்க. ஸோ ட்ரம்ப் ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாரி இங்கனக்குள்ள டெமோக்ரட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 பார்ட்டில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு சின்ன தகராறு நடந்திருக்கு. அந்த தகராறுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன் ஆயிருக்கு. ஸோ எக்ஸாம்பிளா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து நமக்கு ஃபைனான்ஷியல் இயர் இருக்கும். ஸோ ஃபைனான்ஷியல் இயர்னா நம்ம வந்து குவார்ட்டர் 1 சொல்லுவோம், குவார்ட்டர் 2 சொல்லுவோம், குவார்ட்டர் 3 சொல்லுவோம், குவார்ட்டர் 4 சொல்லுவோம். ஸோ இந்த ஃபைனான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏப்ரல் மாசத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி மார்ச் 31ஆம் தேதி முடிய நடக்கும். ஸோ இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31ஆம் தேதி நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபைனான்ஷியல் இயர் சொல்லுவோம். ஸோ இந்த ஃபைனான்ஷியல் இயர்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி. பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இங்கனக்குள்ள யூனியன் பட்ஜெட் வந்து இங்க கொண்டு வருவாங்க. ஸோ இந்த யூனியன் பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் எங்க செலவழிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கும். அதாவது அவங்க கவர்மெண்ட் வந்து எந்த இடத்துல செலவழிக்க போறாங்க, அதிகமா செலவழிக்க போறாங்க, எஜுகேஷன்ல செலவழிக்க போறாங்களா, டிஃபென்ஸ்ல செலவழிக்க போறாங்களா, இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல செலவழிக்க போறாங்களா அப்படிங்கிற மாரி ஒரு டேட்டா இருக்கும். அந்த இதத்தான் வந்து நம்ம வந்து யூனியன் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளா பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்கால. இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகும். அதே மாரி அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் மாசம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அக்டோபர் மாசம்னா, அப்ப நம்மளுக்கு செப்டம்பர் மாசம் இங்கனக்குள்ள வந்து பட்ஜெட் அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதில்ல, ஸ்டார்ட் ஆயிருச்சு. பட் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பட்ஜெட்ட வந்து இங்கனக்குள்ள கிளீன் பண்ணணும். ஃபுல் பண்ணணும். நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாரி பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 31க்குள்ள வந்து கிளியர் ஆயிரணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. பட் அந்த பிப்ரவரி 1, 2க்குள்ளயே வந்து எல்லாமே கிளியர் ஆயிரும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைலாம் வராது. பட் அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிரச்சனை வந்து சும்மாவே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள அவங்க வந்து இந்த பட்ஜெட்ட வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் வந்து கிளியர் ஆகல. அதனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன் ஆயிருச்சு. அதாவது அவங்களுக்கு வந்து காசு தேவை. ஸோ அந்த ஃபைனான்ஷியல் இயர் எண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷத்துக்கு வந்து அடுத்த ஃபைனான்ஷியல் இயர்க்கு வந்து எவ்வளோ செலவழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு மாரி அவங்க வந்து பட்ஜெட் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பட்ஜெட்டே எனக்குள்ள வந்து கிளியர் ஆகலைன்னா, அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. வேலைக்கும் வந்து போ முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பட்ஜெட் வந்து இங்கனக்குள்ள வந்து சேங்ஷன் ஆகல. அதாவது பில் வந்து இங்கனக்குள்ள பாஸ் ஆகல. ஸோ பில் பாஸ் ஆகுறதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பில் பாஸ் ஆகுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து லோக்சபா மாரி அங்க அமெரிக்கால இருக்கும். அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யுஎஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, லோக்சபால வந்து பில் பாஸ் ஆயிருச்சு. அதே மாரி நம்ம அடுத்து என்ன செய்வோம், ராஜ்யசபாவுக்கு போவோம். ஸோ ராஜ்யசபால வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க. அதாவது அவங்க மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 51 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்ப தேவைப்படும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்போசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பில்லுக்கு எதிரா எதுவுமே பேசல அப்படின்னா 51 ஓட்ட வச்சு கிளியர் பண்ணிடலாம். ஸோ எதிர்க்கட்சிக்காரங்க வந்து அத பத்தி பேசுறாங்க. இல்ல அந்த பில்லு வந்து சரியில்ல. அத மாத்தணும், இத மாத்தணும் அப்படிங்கிற மாரி அவங்க வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 60 ஓட்டு தேவைப்படும். ஸோ இந்த 60 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நார்மலாவே வந்து 100 பேர் தான் இருக்காங்க. 100 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரம்ப்போட பார்ட்டில வந்து பார்த்தீங்கன்னா, 51 பேர் இருக்காங்க. ஸோ இங்கனக்குள்ள 60 ஓட்டு தேவைப்படும். 60 ஓட்டுனா, அதாவது நம்ம எதிர்க்கட்சி ஆளுங்க வந்து இங்கனக்குள்ள வந்து ஓட் பண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பில் வந்து பாஸ் ஆகும். இப்போதைக்கு எதிர்க்கட்சியோட ஓட் வந்து இங்கனக்குள்ள தேவைப்படுது. பட் எதிர்க்கட்சிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஓட் தரமாட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து அந்த பில் வந்து பாஸ் ஆகல. அதனால கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன் ஆயிருச்சு. ஸோ இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்னதான் வாங்குறாங்க, என்னதான் கேட்குறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட ஒரு சில கோரிக்கை இருக்கு. என்ன கோரிக்கை இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர் வந்து கொஞ்சம் ப்ரமோட் பண்ணணும். ஹெல்த் கேர் செக்டர வந்து இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஃபண்டிங் பில்லு. அதாவது ஃபெடரல் ப்ரோகிராம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பே பண்ணணும். அதேமாரி சும்மா வந்து வேற எதுக்காவது வந்து செலவழிக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப கம்மியா செலவழிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோன்ட் ஸ்லாஷ் சோஷியல் புரோகிராம்ஸ் தட் ஹெல்ப் பீப்பிள். மக்களுக்கு உதவுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் புரோகிராம்ஸ வந்து இங்கனக்குள்ள வந்து கேன்சல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி கேட்டுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா சிகாகோ மாரி சிட்டீஸ்க்கு வந்து இங்கனக்குள்ள வந்து ஹெல்ப் பண்ணுங்க, ஃபண்ட் பண்ணுங்க அப்படி மாரி கேட்டுருக்காங்க. ஸோ சிகாகோவுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாரி கேட்டீங்கன்னா, ஏன்னா அது எதிர்க்கட்சியோட அந்த ஸ்டேட்டு. ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு, நான் வந்து சிகாகோவுக்கு அவ்வளவா வந்து ஃபண்ட் பண்ண மாட்டேன், அவ்வளவா ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாரி இங்கனக்குள்ள சொல்லியிருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சிக்காரங்க எனக்குள்ள வந்து கொஞ்சம் எதிர்க்கிறாங்க. இதான் வந்து இங்கனக்குள்ள நடந்திருக்கு. இத ஹெல்ப் பண்ணா நாங்க வந்து 60 ஓட்டு குடுத்துடுறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பட் எப்ப குடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஸோ இதோட இம்பாக்ட் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியா படும். ஸோ எப்படி ஹெவியா படும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கன்ஃப்யூஷன் வந்து ஏற்படும். நம்ம எங்க போணும் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால வந்து கணிக்கவே முடியாது. அதாவது நம்ம இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல போவோமா, வேணாமா அப்படிங்கிற மாரி ஒரு கன்ஃப்யூஷன் வரும். ஸோ டேட்டா இன்னைக்கு டிலே ஆனனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த வீடியோவே வந்திருக்கு. ஸோ டேட்டா டிலே ஆயிருக்கு. அதேமாரி ஜாப்ஸ் டேட்டா, இன்ஃப்ளேஷன் டேட்டா இதெல்லாம் வந்து டிலே ஆகும். ஏன்னா கவர்மெண்ட்லேயே வந்து வேலை செய்றதுக்கு ஆள் இல்ல. கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் பண்றதுக்கே ஆள் இல்லன்னா, நமக்கு டேட்டாவே வராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதனால நம்ம முக்கியமா ரொம்ப ரொம்ப முக்கியமாகிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெட் ரேட். ஸோ ஃபெட் ரேட் வந்து கட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபெட் கவர்னர் வந்து பவல் வந்து இங்கனக்குள்ள வந்து யோசிப்பாரு. ஸோ டேட்டாவே வரல. டேட்டாவே வராம நான் என்னத்த ஃபெட் ரேட் கட் பண்றது? ரேட்ட கட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாரி அவர் சொல்லுவாரு. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்குள்ள ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும். அதான் ஃபெட் ரேட் கட், இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் எல்லாம் ஒண்ணு தான். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றது பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஸோ வேற என்ன இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட ஜிடிபி வந்து 0.1%லேருந்து 0.2% முடிய ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு வாரம் எனக்குள்ள வந்து முடிஞ்சுச்சுன்னா, அமெரிக்காவோட 0.1%, 0.2% அதுக்குள்ள ஏதாவது இருக்கும். அது வந்து ஜிடிபில வந்து குறைஞ்சிரும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஜிடிபி வந்து 2-3%க்குள்ள இருக்கும். இந்த 2-3%ல 0.1, 0.2 வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒவ்வொரு வாரம் வந்து இங்கனக்குள்ள வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். வேற நம்ம இன்ஃப்ளேஷன் டேட்டா வேற இருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 15ஆம் தேதி முடிய இருக்கு. அதாவது அக்டோபர் 15ஆம் தேதி இன்ஃப்ளேஷன் டேட்டா வரும். அந்த அக்டோபர் 15ஆம் தேதியும் எங்களுக்குள்ள வந்து அந்த ஷட்டவுன் வந்து முடியல அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் தள்ளி போயிரும். அதேமாரி அக்டோபர் 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. நம்ம அன்எம்ப்ளாய்மென்ட் டேட்டா. அந்த அக்டோபர் 10ஆம் தேதிக்குள்ளேயும் எங்களுக்குள்ள வந்து கன்டின்யூ ஆகுது. ஷட்டவுன் வந்து கன்டின்யூ ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அக்டோபர் 10ஆம் தேதி இன்னும் வந்து தள்ளி போய்க்கிட்டே இருக்கும். இந்த மாரி தள்ளி போயிட்டே இருந்தா அப்புறம் ஃபெட் கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேட் கட் பண்றதுக்கே பத்தி இங்கனக்குள்ள வந்து யோசிக்க ஆரம்பிச்சுருவாரு. ஸோ அடுத்து ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நடந்திருக்கு. அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, போன தடவ வந்து லாஸ்ட்டா நம்ம ட்ரம்ப் ஆட்சியில தான் நடந்திருக்கு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரம்ப் ஆட்சியில அதாவது இப்ப முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இவரு ஜோ பைடன் வந்து பிரசிடென்ட்டா இருந்தாரு. அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் தான் இருந்தாரு. ஸோ அந்த அவர் ட்ரம்ப் ஆட்சியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, 2018, 19 வந்து இந்த ஷட்டவுன் வந்து நடந்துச்சு. 35 நாள் முடிய இந்த ஷட்டவுன் வந்து நடந்திருக்கு. ஸோ 35 நாள் முடிய வந்து ஷட்டவுன் நடந்துருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவ எவ்வளோ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கணும். ஸோ இந்த 35 நாள் ஷட்டவுன் ரெக்கார்ட வந்து மறுபடியும் ட்ரம்ப் அவரோட ரெக்கார்டவே இங்கனக்குள்ள உடைப்பாரா? அப்படிங்கிறத நம்ம இங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ வேற வந்து பார்த்தீங்கன்னா, 35 டே ஷட்டவுன் வந்து நடந்திருக்கு. நம்ம கோல்டு வந்து இங்கனக்குள்ள வந்து சரியா மின்னும். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த ஷட்டவுன் வந்து நீடிக்கிட்டே போதோ, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஷட்டவுன் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போதோ, அந்த நாள் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போதோ, நம்ம கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து அந்த ரிஸ்கியர் அசெட். ஸோ ரிஸ்கியர் அசெட்னா இங்கனக்குள்ள ஸ்டாக் மார்க்கெட் தான்.
ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ட விட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப் ஹேவன்ல கோல்டுல தான் எல்லாமே வரணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ இங்கனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு நெறையாவே இன்க்ரீஸ் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சடன் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போதோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது இத பத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு நெறைய டவுட் வரும். அமெரிக்காவோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போது. இப்போதைக்கு என்ன பண்றது? அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டவுட் வரும். பட் இதையும் தெரிஞ்சுக்கோங்க. நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து -0.28% இருக்கு. பட் அவ்வளவா டிக்ரீஸ் ஆகல அப்படிங்கிறத யோசிப்பீங்க. ஸோ இதோட ஆன்சர் எங்க கிடைக்கும்? அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாடா மோட்டார்ஸோட ஷேர்ல கிடைக்கும். ஸோ டாடா மோட்டார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீசென்ட்டா வந்து சைபர் அட்டாக் நடந்துச்சு. ஸோ இந்த சைபர் அட்டாக் பத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மேல ஒரு ஐ பட்டன்ல வரும். அது என்ன அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில நம்ம என்ன கத்துக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சைபர் அட்டாக் வந்து நம்மளுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்கு. ஷேர் வந்து இங்கனக்குள்ள டிக்ரீஸ் ஆகல. ஸோ இந்த டிக்ரீஸ் ஆனது எப்ப அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 23ஆம் தேதி வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து அனவுன்ஸ் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து அந்த சைபர் அட்டாக் வந்து சரியா இன்னும் ரிகவர் ஆகல. அந்த ரிகவர் ஆகாதனால வந்து பார்த்தீங்கன்னா, 23 நாள் ஆயிருச்சு. 23 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட புரொடக்ஷன் நடக்கல. ஸோ புரொடக்ஷன் நடக்கலைன்னா, அவங்களோட அந்த ரெவென்யூ வந்து இங்கனக்குள்ள டிக்ரீஸ் ஆகுது. ரெவென்யூ டிக்ரீஸ் ஆகுறனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஷேர் பிரைஸ் இங்கனக்குள்ள வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ நம்ம இதில என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம்ல வந்து எதுவுமே இங்கனக்குள்ள வந்து டிக்ரீஸ் ஆகாது. லாங் டெர்ம்ல தான் எல்லாமே டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுறது, இவ்வளோ டிக்ரீஸ் ஆகுறதெல்லாம் மேட்டரே கிடையாது. இன்னும் 1 மாசம் கிட்ட வந்து போயிருச்சுன்னா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து சரியா டிக்ரீஸ் ஆகும். அன்சர்டனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி லெவல்ல மேல இருக்கும். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் மின்ன ஆரம்பிச்சுரும். ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரம்ப்பும் அதே மாரி ஃபெட் பவலும். ஸோ ஃபெட் பவல் வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் கட் பத்தி எனக்குள்ள வந்து ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சுருவாரு. ஏன்னா டேட்டாவே அவர் கையில கிடைக்காது. ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, அவர வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அவரு இங்கனக்குள்ள வந்து என்ன பேசுறாரு? 2 கட்சியும் சேர்ந்து வந்து அந்த வோட் பண்றாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்ன்மென்ட் ஷட் டவுன் நடந்திருக்கு. இந்த கவர்ன்மென்ட் ஷட் டவுன் எவ்வளோ நாளைக்கு வந்து நீடிக்க போகுது? அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஷகர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. குட் பை.